Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல லெசன் 5 பத்தி பார்க்க போறோம். அதாவது போன வீடியோவான லெசன் 4ல என்னுடைய தம்பி ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜர்க்கானா. எந்த விஷயத்துல ஜர்க்கானா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிங்கிள் ஹேண்ட்ல ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஹேண்ட்ல கியரை சேஞ்ச் பண்ணும் பொழுது அப்போ அந்த இடத்துல ஸ்டீரிங் கண்ட்ரோல் அவனுக்கு மிஸ் ஆகுது. அதாவது பொதுவா எல்லா பிகினருக்கும் ஒரு பயம் இருக்கும். ரெண்டு கையில ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் வர மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது பிகினிங் டைம்ல சொல்றேன். இதுவே கியர் சேஞ்ச் பண்ணும் பொழுது ஒரு கை ஸ்டேரிங்லையும் இன்னொரு கை கியருக்கு போகும் பொழுது ஸ்டேரிங் கொஞ்சம் லெஃப்ட் இல்ல ரைட்டுக்கு திரும்பும். அப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகும். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோவில் சொன்னது தான் ஸ்டேரிங்கை பிகினர் ரெண்டு கையால் பிடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கும் பொழுது நல்ல கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதுவே ஒரு கையை எடுத்துட்டு கியருக்கு கொண்டு போகும் பொழுது இந்த ஸ்டேரிங் வீல் கொஞ்சம் லைட்டா லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது கண்ட்ரோல் கரெக்டா ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாது ஆரம்ப கட்டத்துல. ஸோ இது எப்படி நாம சரி பண்றது பத்தி இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை யூ-டர்ன் போட்டுக்கலாம். நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம தேர்ட் கியர் போட்டிருக்கோம். இப்போ ஆரம்ப கட்டத்தில் பிகினர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தேர்ட் கியர் ஆர் ஃபோர்த் கியர் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க. தேர்ட் கியர் போட்டிங்கனாக்கா 30ல இருந்து 32 km/h ஸ்பீட்லேயே ட்ரைவ் பண்ணுங்க ஸ்டேரிங் கண்ட்ரோலை கற்றுக்கிறதுக்காக. இதுவே உங்களால் ஒரு 40 போக முடியும் அப்படின்னாக்கா ஃபோர்த் கியர் போட்டுக்கலாம். இப்போ நான் தேர்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபோர்த் கியர் போட்டுடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஃபோர்த் கியர் நான் போட்டு இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிகினர் ஸ்டேரிங்கை ஃபோர்த் கியர் போட்டு ஒரு 40 to 45 ஸ்பீடுக்குள்ள நல்லா ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டேரிங்கை நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 o'clock பொசிஷன்ல இப்படி வச்சுக்கணும். இங்க 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 இப்படிலாம் வச்சுட்டு நீங்க ஆரம்ப கட்டத்தில் லேர்ன் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, இப்படிலாம் கீழே வச்சுக்கிட்டுலாம் ட்ரைவ் பண்ணக்கூடாது. கை ரெண்டுமே இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேரிங்கை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது பவர் ஸ்டேரிங்கு. சும்மா இந்த பாருங்க, சும்மா இப்போ நான் லைட்டாக திருப்புறேன். லைட்டாக தான் திருப்பி இருக்கிறேன். வண்டி பார்த்தீங்களா எங்கே போகுது, லெஃப்ட்டுக்கு போகுது. இப்போ நான் லைட்டாக இப்படி திருப்புறேன், ரைட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ ஸ்டேரிங்கை சும்மா லைட்டாக திருப்பினாலே போதும், வண்டி லெஃப்ட் ஆர் ரைட்டில் மூவ் ஆகும். ஓகேங்களா, இப்போது ரோடு அங்கே வளையுது, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டடிக்க போகிறேன். சரி, ஓகே. இப்போ ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கு வண்டி. இப்போ பிகினர்ஸ்க்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, கியர் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்தாலே ஸ்டேரிங் இப்படி லெஃப்ட்டுக்கு போகும். கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை சில பேருக்கு என்ன பண்ணுனாக்கா, ஸ்டேரிங்கில் கை எடுத்தால் வண்டி ரைட்டுக்கு போகும். இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்துலேயும் ஒரு பயத்துலேயும் இருப்பாங்க. வண்டி ட்ரைவ் பண்ணும்போது கியர் சேஞ்சிங் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டே இருப்பாங்க பிகினர்ஸு. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்பீடு 50க்கு மேலே போயிடுச்சு. ஃபோர்த்து கியரில் நான் போயிட்டுருக்கேன். இப்போ கியரை நான் சேஞ்ச் பண்ணணும். கியரை சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா இப்போது இந்த ஸ்டேரிங் பாருங்கள், ரெண்டு கையை விட்டுட்டு ஓட்டினாலும் காரு ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ரோடு இங்கே வளையுது, அதனால கார் இப்போ ரைட் சைடில் ஏறுது, இப்போ லெஃப்ட் சைடுக்கு போகுது. ரோடு வளையிறதுனால நம்மளா திருப்பினாதான் காரு திரும்புது. ஓகேங்களா, இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஸ்டேரிங்கை கை விட்டுக்கிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணாலும் கார் ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ரோடு இப்படி லைட்டாக பெண்ட் ஆகுறதுனால காரு லெஃப்ட் ஆர் ரைட்டுக்கு மூவ் ஆகும். தவிர ரோடு நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு கை எடுத்துகிட்டு ஓட்டினாலும் வண்டி ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஓகேங்களா, ஸோ நம்ம எதுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறோம், ரோடு வளையுது,
ஒரு சில நேரத்தில் ரோட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அன்பேலன்ஸாக இருக்கும். அந்த டைமில் கார் லெஃப்ட் ஆர் ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்டை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு கியருக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னாக்கா ரைட் ஹேண்டில் டைட்டாக பிடிக்க வேண்டாம். ரைட் ஹேண்டில் டைட்டாக பிடிப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, பதட்டத்தில் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பீங்க. அப்படி பிடிக்க வேண்டாம். நீங்கள் பண்ணணும், என்ன பண்ணணும், கை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரைட் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக பிடிக்காம ஸ்டேரிங்கை லைட்டாக பிடிங்க. ஃபெதர் டச்சாக இதோ பாருங்கள், சும்மா லைட்டாக. இப்போ ரோடு வளைஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் சிங்கிள் ஹேண்டில் லைட்டாக திருப்புறேன், காரும் திரும்புது. இப்போ ரோடு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகுது, அப்படியே விடுறேன் போகுது. இப்போது லெஃப்டில் திரும்புது, நான் சும்மா இப்படி லைட்டாக தான் திருப்புறேன், கார் வளையுது. இப்போது ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டேரிங்கை விட்டுட்டேன், வண்டி எப்படி போகுது, ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை எடுக்கும் பொழுது ரைட் ஹேண்டில் ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிக்க தேவையில்லை. டைட்டாக பிடிக்காதீங்க. டைட்டாக பிடிச்சாதான் வண்டி என்ன ஆகும், இப்படி எடுக்கும் பொழுது ஒன்று ரைட் சைடு போகும், ஒன்று லெஃப்ட் சைடு போகும், கண்ட்ரோல் மிஸ் ஆகும். ஸோ கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்டை சும்மா ஜஸ்ட் நார்மலாக இப்படி வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? லைட்டாக வச்சுக்கிட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணி 4th to 5th, அவ்வளோதான். நான் ஒன்றுமே பண்ணல, ஸ்டேரிங்கை டைட்டெல்லாம் பிடிக்கல, லைட்டாக பிடிச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், வண்டி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட நான் இந்த கியர் சேஞ்ச் பண்ணும் பொழுது வண்டி என்ன ஆகலை, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மூவ் ஆகலை. இப்போ நான் மறுபடியும் கியரை சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டேரிங்கை நான் லைட்டாக தான், அந்த பாருங்கள், ஸ்டேரிங்கை நான் லைட்டாக தான் பிடிச்சிருக்கிறேன். இப்போது ஒரு ஹேண்டு எடுத்துன்னு போய் கியரை மாற்றுறேன். 5th to 4th கொண்டு வரேன். அப்படியே எடுத்துன்னு போய் லெஃப்ட் ஹேண்டு இங்கே 9 o'clock பொசிஷனில் உட்கார வச்சுட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு சிரமமும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிக்க தேவையில்லை ஸ்டேரிங்கை. பவர் ஸ்டேரிங்கிறதுனால லைட்டாக பிடிச்சாலே போதும். ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயப்படக்கூடாது. இப்போ ஸ்பீட் பிரேக் வருதுங்களா, இப்போ ஃபுல் கிளச்சு பிரேக்கு நான் போட்டேன், 2 கையும் ஸ்டேரிங்கில் இருக்குது. இப்போது ஒரு கையை எடுத்துட்டு செகண்ட் கியரு, இப்போ 3rd கியர், சிங்கிள் ஹேண்டில் ஸ்டேரிங்கை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ 4th கியர். பக்கத்தில் பைக்கு வந்துட்டு இருக்கு, பின்னாடியே பைக்கு வந்துட்டு இருக்கு, அதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, சிங்கிள் ஹேண்டில் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஸ்டேரிங்கே பிடிக்கல, பார்த்தீங்களா? ஸ்டேரிங் பிடிக்கல, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு வண்டியை மூவ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டேரிங்கை லைட்டாக லெஃப்ட்டுக்கு கொண்டு வரேன், ஏன்னா ரைட் சைடு போகுது வண்டி. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் எதுக்கு 2 கையும் விட்டுட்டு நான் இப்போது ஓட்டி காமிச்சேன் அப்படின்னாக்கா, கார் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் போகும். கார் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நேரத்தில் கார் வந்து தானாகவே லெஃப்ட் ஆர் ரைட்டுக்கு போகும். அந்த சமயத்தில் மட்டும் லைட்டாக ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா கார் நேர்கோட்டில் போயிட்டுருக்கோம், உங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கும். ஓகேங்களா? 2 கையுமே எடுத்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டினேன், கார் ஸ்ட்ரைட்டாக தான் போகும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் டைட்டாக நான் பிடிக்கல, இப்படி நான் டைட்டாக பிடிக்கல. ஸோ பாருங்கள், லைட்டாக திருப்புறேன், லைட்டு சும்மா லைட்டாக திருப்புறேன். பவர் ஸ்டேரிங் இது. இப்போது கியரை நான் மாற்றணும் அப்படின்னாக்கா 4th கியர் மாற்றிட்டு அப்படியே நான் கையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் வலிக்குது, லாங் ட்ரைவ் போகும்போதெல்லாம் வலது கை இடது கையெல்லாம் வலிக்கும். இப்போ வலது கை ரொம்ப வலிக்குது, வலது கைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா வலது கை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த கை லைட்டாக தான் பிடிச்சிட்டு இருக்கணும் ஸ்டேரிங்கை. லைட்டாக, ரொம்ப டைட்டாக வேண்டாம், லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதோ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு இந்த கைக்கு ரெஸ்ட்டு. இப்படி ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். சும்மா பாருங்கள், சும்மா லைட்டாக தான், நான் ஒன்றும் டைட்டாக இப்படி பிடிச்சிட்டுலாம் நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலை, இப்படி லைட்டாக, அவ்வளோதான். இப்போ 2 கையும் ஸ்டேரிங்கில் இருக்குது. இப்போ நான் கியரை மாற்ற போகிறேன், 5th கியருக்கு கொண்டு வர போகிறேன். ஒரு கை எடுக்கிறேன். ஒரு கை எடுக்கும் பொழுது இங்கே நான் ஒன்றும் டைட்டாலாம் பிடிக்கல, சும்மா லைட்டாக தான் பிடிச்சிருக்கிறேன் ஸ்டேரிங்கை. கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன், 4th to 5th கொண்டு வரேன். அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், அதுக்குள்ளே கை ஸ்டேரிங்க்கு வந்துடுச்சு. நோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? இவ்வளோதான். நார்மல் எம்டி ரோட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். போன வீடியோவில் லெசன் 4ல் என்னுடைய தம்பி வந்து ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஊருக்குள்ளே போகும்போது, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா தெரியும், ஊருக்குள்ளே போகும்போது சில இடத்துல வளைக்கும் பொழுது
ஸ்டேரிங்ல இருந்து கை எடுக்கும் பொழுது கரெக்டா கார் கண்ட்ரோல் பண்ணாம ஒன்னு லெஃப்ட் கொண்டு போயிடறான் அதிகமா, இல்லைன்னா ரைட்டு கொண்டு போயிடறான். நீங்க போன வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா தெரியும். ஸோ அதனாலதான் நான் வந்து இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா என் தம்பியும் பிகினருங்கிறதுனால இப்போ இந்த வீடியோ பார்த்து அவன் தெரிஞ்சுப்பான். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சுலபம், ஆனா ஹை ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்றது ஓவர் ஸ்பீடிங் வேண்டாம். பாருங்க, ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா, 2 கையும் விட்டுட்டேன், ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. இப்போ வண்டி லெஃப்ட்டுக்கு போகும், இப்போ லைட்டா அட்ஜஸ்ட் பண்றேன், இப்போ வண்டி ஸ்ட்ரைட்டாவே போகும். நீங்க கத்துக்கும் பொழுது இந்த வெள்ளக்கோடுக்கு பக்கத்திலேயே கத்துக்கோங்க. அதே மாதிரி சைட் மிரர்ஸ் அண்ட் சென்டர் மிரரை ப்ராப்பரா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓட்ட வேண்டாம் வண்டியை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய தம்பி பிகினருங்கிறதுனால இப்போ இந்த வண்டியை அவன் கையில கொடுக்க போறேன். அதாவது லெசன் 4ல அவன் ஸ்டேரிங்ல இருந்து கை எடுத்து கீரை சேஞ்ச் பண்ணும் பொழுது வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்சம் திணறினான். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன், அவன் லைவா பார்த்துட்டா, நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. இப்போ அவரு இந்த வண்டியை நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல கரெக்டா ப்ராப்பரா ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்றாரா ஒரு ஹேண்ட்ல அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இவன் கரெக்டா, என்னுடைய தம்பி கரெக்டா பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நீங்களும் கரெக்டா பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னாக்கா யூ டர்ன் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ வண்டியை என் தம்பி கையில கொடுத்துருக்குறேன். நேற்று பண்ண மிஸ்டேக் இன்னைக்கு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேண்ட்ல இருந்து கை எடுத்து, ஏன்னா ஸ்டேரிங்ல இருந்து இப்போதான் கை எடுத்து கியரை சேஞ்ச் பண்ணா, மறுபடியும் கியரை சேஞ்ச் பண்றான். கரெக்டா போகுது வண்டி, எந்த ஒரு திணறலும் இதுவும் இல்லை. அதாவது நீங்க 2 கையில பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே ஜென்டிலா ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கோங்க. சிங்கிள் ஹேண்ட்ல, அதாவது ஒரு கையை ஸ்டேரிங்ல இருந்து எடுக்கும் பொழுது இன்னொரு கையில ரொம்ப டைட்டா பிடிக்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஜென்டிலா, அவ்வளவுதான், கியரை சேஞ்ச் பண்ணியாச்சு, மூவ் பண்ணிட்டு இருக்கான். சிங்கிள் ஹேண்ட்ல 2 கையுமே 9 o'clock, ஒரு கை 9 o'clock பொசிஷன், இன்னொரு கை 3 o'clock பொசிஷன்ல இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பிகினர். ஸ்டேரிங் கீழே பிடிக்கிறது அடியில பிடிக்கிறதுலாம் கூடாது. கரெக்டா ரோட்டுக்கு ஏத்த மாதிரியே ஸ்டேரிங்க திருப்புறான். அவ்வளவுதான். ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மிதமான ஸ்பீட்ல, ஸ்லோ ஸ்பீட்ல 3rd கியர் ஆர் 4th கியர் போட்டு 30 ஆர் 40 42 45 அந்த ஸ்பீடுக்குள்ள நீங்க ஒரு எம்டி ரோட்ல, அதாவது டிராபிக் அதிகமா இல்லாத ஒரு ரோட்ல, இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டிராபிக் அதிகமா இல்லாத ஒரு ரோட்ல ஸ்டேரிங் கண்ட்ரோலை நீங்க கத்துக்கலாம். சிங்கிள் ஹேண்டு கியரை சேஞ்ச் பண்றாரு, 5th கியரு சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஸ்டேரிங்கையும் நல்லா அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ கண்ட்ரோல் பண்றது போக நம்ம ஊருக்குள்ளேயும் கண்ட்ரோல் பண்ணணும் இதே மாதிரி. ஏன்னா ஊருக்குள்ள அடிக்கடி நம்ம கியரை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சிட்டி டிராபிக்ஸ்குள்ள சொல்றேன், 1st கியர் போட வேண்டியதாக இருக்கும், ஒரு சில நேரத்துல 2nd கியர் மாற்ற வேண்டியதாக இருக்கும், ஒரு சில நேரத்துல ஒரு நல்லா ஸ்பீடு எடுக்கும்போது 3rd கியர் போட்டு ட்ரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி கியரை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ நீங்க மேக்சிமம் சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் தான் பண்ற மாதிரி இருக்கும் சிட்டி டிராபிக்ஸ்ல. ஸோ அப்படி நீங்க சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் பண்ணும் பொழுது பதட்டமாக தேவையில்லை. இப்போ எப்படி நீங்க ஸ்டேரிங்கை எம்டி ரோட்ல கண்ட்ரோல் பண்றீங்களோ அதே மாதிரி அங்கேயும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. பட் என்னன்னாக்கா நடுவில் 2 வீலர்ஸ் வந்து வருவாங்க, அதை நாம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். இப்போ வண்டி 5th கியர்ல போயிட்டு இருக்கு, ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிள் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடுங்கப்பா. இப்போ ஸ்டேரிங்ல இருந்து பார்ப்போம், லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், ரைட் ஹேண்ட் வந்து சும்மா மேலாக்க வச்சிருக்கிறாரு ஸ்டேரிங் மேல. அந்த அளவுக்கு டைட்டாலாம் ஹோல்டு பண்ணல ஸ்டேரிங்க. இப்போ 2 கை கொண்டு வந்துட்டாரு ஸ்டேரிங் மேல. ஏன்னா இங்க ஒரு வளைவு, முன்னாடி ஒரு ஈச்சர் வண்டி வந்துச்சு. சரி, ஓகே, ஸ்பீட் பிரேக் வரப்போகுது. ஸ்டேரிங் எப்பவுமே நம்ம டைட்டாலாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் பண்றோமோ டபுள் ஹேண்ட் டிரைவிங் பண்றோமோ டைட்டாலாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. பிடிக்கலாம், அந்த அளவுக்குலாம் டைட்டா பிடிக்க கூடாது, சும்மா ஜென்டிலா பிடிச்சாலே போதுமானது. கியரை சேஞ்ச் பண்றாரு, எந்த ஒரு பதட்டமும் இல்ல. அவ்வளவுதான். ஸ்டேரிங்ல இருந்து கை எடுத்தோமா, கியரை சேஞ்ச் பண்ணோமா, மறுபடியும் ஸ்டேரிங்க்கு கையை கொண்டு வந்தோமா, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கியரை சேஞ்ச் பண்ணுவாரு, 2nd இருந்து 3rd மாத்துவாரு, 2nd இருந்து 3rd எந்த ஒரு பதட்டமும் இல்ல. வண்டி லெஃப்ட் ஆர் ரைட்டுக்கு மூவ் ஆகல, கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. இப்போ 3rd இருந்து 4th மாத்துவாரு, 3rd இருந்து 4th சிங்கிள் ஹேண்டு. ஒன்னும் வண்டி வந்து அன்கண்ட்ரோல் ஆகல. ரன்னிங்ஸ் வரும்போது நல்லா ஹாரன் அடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல பெண்டு, இது பெண்டு திரும்பிக்கிட்டே இருக்கும். பாருங்க, பெண்டு பாத்தீங்கன்னாக்கா திரும்பிக்கிட்டே இருக்கு. இந்த ரோடு, இந்த கோடு பாருங்க, அப்படியே பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ரோடு. இந்த ரோட்ல நம்ம ஸ்டேரிங்கை கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்ல திருப்பிக்கிட்டே இருக்கணும். இதோ பாருங்க, இப்போ திருப்பிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க லெஃப்ட்ல ஸ்டேரிங்க, அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும்.
டூ வீலர் ஓவர்டேக் பண்றதுனால கொஞ்சம் காரை, அதாவது ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் லெஃப்ட் கொண்டு வருவாரு. அவ்வளவுதான். சுச்சுவேஷன் அண்ட் ரோடோடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் பண்ணுங்க பார்ப்போம். கை எங்க வச்சிருக்கிறீங்க? கை அங்க வைக்க கூடாது தம்பி. கை 3 o'clock டைரக்ஷன்ல வை. அப்படி வை. பதட்டப்பட தேவையில்லை. சரியா? கரெக்டா உங்களுடைய லேன்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க வண்டிய. இந்த மாதிரி ட்ரன்னிங் வரும்பொழுது நீங்க கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்பீடா போய் ட்ரன்னிங்ல வளைக்கும் பொழுது ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல ஒரு பிகினருக்கு சொல்றேன். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் அவர் வளைச்சி ஓட்டிடுவாரு. நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், கத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்பீடு இப்போ 55ல போயிட்டு இருக்கு வண்டி. 55 ஸ்பீடு. கரெக்டா சென்டர் மிரரு, லெஃப்ட் சைட் மிரர், ரைட் சைட் மிரர்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு ரோடு வளையுது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை திருப்புறாரு. ரோடு வளையுது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை திருப்புறாரு. இந்த ஓவர்டேக் அடிக்கும் பொழுதுதான் ஸ்டேரிங்கை ப்ராப்பரா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டா ஜட்மெண்ட்டும் பண்ணணும். லாரிக்கு முன்னாடி ரோடு வந்து பெண்ட் ஆகுது, தெரியுதுங்களா? லாரிக்கு முன்னாடி ரோடு வந்து அங்க பெண்ட் ஆகுது. ஸோ ரோடு பெண்ட் ஆகுறதுனால இந்த சைடு ஏதாச்சும் ஆப்போசிட்ல வெஹிக்கல்ஸ் வருதா அப்படின்னு நம்மளுக்கு பிளைண்டு, அது தெரியாது. லாங்ல வந்துட்டு இருக்கும் போதே பார்த்துடணும், ரோட் பெண்ட் ஆகுதா, லாரிக்கு முன்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கா ஆப்போசிட்ல அப்படின்னு பார்த்துடணும். நம்ம நிறுத்த வேண்டிய இடம் வந்துருச்சு பக்கத்துல, அதனால நம்ம லாரியை ஓவர்டேக் அடிக்கணும்னு தேவையில்லை. சிங்கிள் ஹேண்டு கியர் சேஞ்ச் பண்றாரு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவ்வளவுதான். ஸ்டேரிங்கை டைட்டா ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஜென்டிலா ஹேண்டில் பண்ணாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நான் சொல்லி கொடுத்த மெத்தடை இப்போ கரெக்டா தம்பி ஃபாலோ பண்ணா. ஆனா என்னன்னாக்கா, எம்டி ரோட்ல ஒரு ஹேண்ட்ல ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா டிராபிக்ல கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஈஸி தான். ஆனா ஒரு பிகினருக்கு அந்த இடத்துல பதட்டம் ஆகும். அந்த இடத்துல பதட்டம் படாதீங்க. எம்டி ரோட்ல எப்படி நீங்க தைரியமா ஓட்டுங்களோ அதே மாதிரி டிராபிக்லயும் ஓட்டுங்க. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டணும். கொஞ்சம் இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும் டிராபிக்ல. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸ்டேரிங்கை டைட்டா ஹோல்ட் பண்ண தேவையும் இல்லை. ஸ்டேரிங்கை நீங்க லைட்டா ஹோல்ட் பண்ணாலே போதுமானது. சரி, ஓகே. இந்த லெசன் 5 வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.